என்ன போன்னு சொன்னாங்க, பேசியாச்சு. இப்ப கிளம்பிட்டேன். எங்க? ஷூட்டிங்க்கு. தனியாவா? ஆட்டோவோட. புரியல. யோகா உன்னை தொட்டுச்சு, உன்னைய பின்னி பிணைய போகுது. இந்த சினிமா வச்சு அந்த கணேசங்கர கிருஷ்ணனுக்கு இனிமா கொடுக்கிறேன். வா குயிக் குயிக். கமல் சார், கமல் சார். ஓகே சார், நீங்க தான் அஞ்சலி மேடம் சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி அஞ்சலி மேடம் தான் அனுப்பி. ஓகே. டேய் கோபாலே, சார் சேர் போடு. பரவாயில்லை. இருக்கட்டும். டேய் சார் டிஃபன் குடுறா. ஐயோ இருக்குதுங்க, எப்பலாம் சாப்பிடுறேன். பரவாயில்ல சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க ஆட்டோ வச்சு தான் நம்ம ஷூட்டிங்கே. அப்படின்னா நம்ம ஆட்டோ தான் ஹீரோன்னு சொல்லுங்க. சார் ரொம்ப நல்லவன் சார், பழகிட்டீங்கன்னா உசுரையே கொடுப்பான். வெரி குட் மாஸ்டர். என்ன ஆட்டோ ரெடி, எடுத்துக்கலாம். ரெடியா இருக்க சொல்லியா? நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரோப் கட்டிட்டீங்கன்னா சரி, அங்க போய் ஜம்ப் மாஸ்டர், நம்ம ஆட்டோ தான். கெட்டி சட்னி வைக்கட்டுமா? ஊத்துங்க. அடாடாடாடாடாடாடா, குடுத்து வச்சவன்டா நீ. ஐயா, என் ஆட்டோவை நான் கூட இப்படி பாத்துக்கிட்டே இல்லைங்க. உங்க ஆளுங்க சூடமெல்லாம் காட்டுறாங்களே, தங்கமான ஆளுங்க. இன்னும் கொஞ்சம் சட்னி வைக்கட்டுமா? ஊத்தி விடுங்க. ஜோதி வா. சார் வடகரி. வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எந்திரிப்பா எந்திரிப்பா. இந்த அடிவல்லையே. சரவணா, அந்த ஆட்டோ கண்ணாடியோட. எது கண்ணாடி உடைக்கலாம்? ரெடியா? யோ வேகமா வந்து உடையா. வேகமா வாயா. ஐயோ, என் கண்ணு முன்னாலே கண்ணாடி உடைக்கிறாங்களே. என்னையா அவளுகிற? ஒன் மோர். அடே மோர் பண்ண நான் வாங்கி தரேன்டா. அடே உருடா. அடே உருடா. நெக்ஸ்ட். ஐயோ, கட்ட கட்ட பாக்குறாங்க. ஒன் மோர். டேய், இதுக்கு தான் சூட காட்டுங்களா? அடே உடப்பா. ஓகே மாஸ்டர். ஒன் மோர். அவருக்கு ஒரு மோர கொடுத்து தொலைக்கிறானே. பின்னாடி பாரு. ஒன் மோர். மோர குடுங்கடா. ரோல் பண்ணு, ரோல் பண்ணு. வெரி குட். ஆட்டோத்துக்கு தூர போட்டு வேணா கொண்டு வா. ஓகே மாஸ்டர். வில்லாம் பண்ணியா? ஏய், அடே அட சண்டால பயல. ஒரு மோர தரலைங்கற காண்டி ஆட்டோ அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டேடா. ஏன்டா அப்படி செஞ்ச? இது அந்த மோர் இல்லையா, ஒன்ஸ் மோரியா? அப்படினா என்ன? முதல்ல செஞ்ச மாதிரியே மறுபடியும் செய்யன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சே ஆட்டோ அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேடா. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, மேனேஜரை போய் கேளு. நீ சொல்லி தானே அவங்க செஞ்சாங்க. நான் என் டியூட்டியை தான் என் செஞ்சேன். ஆட்டோ நொறுக்குறவனுக்கு டியூட்டியாடா? உடைச்சதுக்கு உன் கழுத்துல இருக்க நகையே போடலாம். அத்துட்டே விட மாட்டேன். குடிச்சு பாருங்க. ஆட்டோ புதுசா வாங்கி கொடுத்து வந்து நகையை வாங்கி. விஜயா நல்ல பொண்ணாச்சே. ஐயோ ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பகவானே, அம்பே ஆட்டோ மாமியோட கூட்டம் வந்து குதிக்குதுங்க. சீக்கிரம் டைம் ஆகுது, ஆட்டோ எடுங்க. போங்க போ. போனா எங்க போறீங்க? அதான்ப்பா மயிலாப்பூர் சித்திர வீதி போயாப்பா. அப்படி சொல்லுங்க. என்னமா அடிக்கடி உங்க கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. விஜயாவுக்கு வேற சீரியஸா இருக்கு. விஜயாவுக்கு சீரியஸா? ஏமா விஜயாவுக்கு சீரியஸா? அந்த பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 24 வயசு தான் ஆகுதுப்பா. சின்ன வயசால இருக்கு. ஆமாப்பா, நிறமாச கர்ப்பிணி வேற. மணி 12க்குள்ள போகணும். சீக்கிரம் போப்பா, ஓடு சீக்கிரம். சீக்கிரம் போய். எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டிருக்கு. தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு? அந்த படுவாவி சண்டால முரட்டுத்தனமால பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் யாருன்னு சொல்லுங்க மாமி. லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றேன். அவன அந்த ஆண்டவன் பாத்துப்பா, நீ போ. ஏண்டி, தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. ஐயோ, விஜயா பொழைச்சு எழுந்தாள்னா தெருக்கோடி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டின்னு இருக்கேன். இறங்குங்க மாமி. விஜயாவுக்கு என்னாச்சோ? என்னடா தம்பி, 12 மணிக்கு முன்ன வந்துட்டேன். பரவாயில்ல. விஜயாவுக்கு என்னாச்சோ தெரியல. மாமி 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 இங்க வாங்க வாங்க வாங்க. ஆமா, அந்த பொண்ணு சின்ன வயசு, தலையில அடிபட்டுன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு? அந்த எடுபட்ட பையன் கௌதமுக்கும் அவ ஆத்துக்காரிக்கும் 2 வாரமா சண்டை. நேத்து மொட்டை மாடியில சண்டை முத்திடுத்து. மாடியில இருந்து அவளை தள்ளி விட்டுட்டான். மாடியில இருந்து தள்ளி விட்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? நீ டிவில ஜீவனதி சீரியல் பாக்குறதே இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்தத பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அடி பாவி, ஏதோ சீரியஸ்னு உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளெல்லாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீங்க சீரியலை பத்தி பேசிருக்கீங்க. இதுக்கு இடையில ஐயோ வேற, அம்மா வேற, சீக்கிரம் கூட அம்மா வேற. எங்க தம்பி கொய்யால விஜயா பொழைச்சிட்டாலும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கறேன்டா. நீங்க இன்னைக்கு பொழைக்கிறீங்களான்னு எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்? என்ன சார் இது? பிளானிங். அப்படின்னா திட்டம். ஓ, இது ஓகே அண்ணா. இப்ப இது சரியா? சரிண்ணே. சார்
ஆட்டோல கால் வைக்காதீங்க சார், என் மேல வைக்கிற மாதிரியே இருக்கு. ஓஹோ சாரி. இது எதுக்கு? ஆட்டோவில் அழுக்கு போட்டுருச்சுல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அலேகா. போதும், 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 போதும். உண்மையிலே பெரிய மாவீரன் சார். ஓகே நான் வரேன். இருங்க, ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? சார் திரும்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வேணா? என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? சார் ஆட்டோல உட்காந்து எங்க போகணும் சொல்லுங்க, நான் இறக்கி விட்டு போறேன். அவ்வளவு சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, திரும்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஏறுங்க சார். வேண்டாங்க. நீங்க ஏறி உட்கார்ந்தா என் ஆத்மா சந்தோஷப்படும். ஏறுங்க. ஐயோ வேண்டாங்க. யாருங்கன்றலாம் பாவம் கொஞ்சுறாருல, ஏறி உட்காருவானே. என்ன மாமா அடம் பிடிக்கிறாரு? ஏறு மாப்பிள இதுலயே போயிருவான். மாமா சொல்றாருல, ஏறுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா காசு போடுன்னு கேட்கிறேன். மீட்டர் ஃபுல்லா மீட்டர் தேவையில்ல. அந்த மீட்டர் தான் ஆட்டோ மீட்டர். என்னங்க இது? மனுஷனுக்கு நன்றி விசுவாசம் வேணும்யா. நான் நன்றி உள்ளவன். ஆஹா, கை விடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். பின்ன என்ன? அதுக்காக மீட்டர் சுருத்தங்க மாதிரி உடைச்சிட்டீங்க. யாருங்க சார்? ஏன் தம்பி? ஏறிட்டானுங்க, இறங்குற இடத்த சொல்லாமே வர்றானுங்க. நம்மளும் ஊரை தாண்டிட்டான். கேட்ற வேண்டியதான். ஏ சார், ஏ சார். என்னங்க தூங்குறீங்க? ஒருவேளை நீங்க இறங்குற இடத்த தாண்டிட்டோமா? எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? ஊரு தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க. ஐயோ நாங்கிறது 3 நாள் ஆகுமே. 3 நாள் ஆகுமா? அது எந்த இடம்? ராமேஸ்வரம். ராமேஸ்வரமா? நான் மட்டும்தான் ராமேஸ்வரம். போற வழியில தம்பி திருச்சியில இறங்கிடுவாரு, மாமா மதுரையில குதிச்சிருவாரு. நான் ராமேஸ்வரத்துல மொட்டை போட்டு திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இங்க வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம். கன்னியாகுமரிமா? போங்கடா பிக்காளி பயல்களா. ஏதோ இங்க நாங்க இறங்க சொல்லாங்க பார்த்தா ராமேஸ்வரம் கன்னியாகுமரியா? இறங்கடா. கெஞ்சி ஏற சொல்லிட்டு இறங்க சொல்ற. அப்ப கெஞ்சின இப்ப சொல்றேன், இறங்கடா. மாமா அந்த பொம்மையை கொடு. பொம்மையா இருக்கு, நான் என்ன பண்ண? அதை கொண்டு குழந்தை காட்டுங்கடா. நீ நினைக்கிற மாதிரி தலையாட்டுற பொம்மை இல்ல தம்பி, இது தலையெடுக்கிற பொம்மை. அத்தி. முன்னையாவது திருச்சி ராமேஸ்வரம் மதுரை, இப்ப டோட்டல் தமிழ்நாடு சுத்தணும். டோட்டல் தமிழ்நாடா? ஆந்திராவுக்கும் போறோம். ஆந்திராவுமா? 13 இங்க வருமா? வருவீங்க? ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? ஏங்க இது உங்க ஒய்ஃபா? உனக்கு இது அவசியம் தேவையா? தேவை என்ன தரவா போறீங்க? ஏங்க ஏங்க என்னங்க ஒரு ஆட்டோல 7-8 பேர் ஏறுறாங்க? அது ஷேர் ஆட்டோயா, அப்படிதான் ஏறுவாங்க. சேர் ஆட்டோ கூப்பிடுறேன். ஏங்க ஏங்க சேர் ஆட்டோ என்ன? ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ. பங்கு ஆட்டோ? பங்கு ஆட்டோன்னா என்னங்க? பங்கு ஆட்டோன்னா கூந்தி அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான். இவனை இதுல கோத்து விட்டாதான் சரியா வரும். சொல்லுங்க சார். பங்கு ஆட்டோனா ஒரு ஆட்டோல 10 பேர் ஏறுவாங்க. சரி. முதல்ல 9 பேர் ஏறினாம் பாரு, ஆமா. அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு இந்த 10வது ஒரு ஏறாம் பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் பங்கு ஆட்டோ. அடாடாடாடா, என்னது 9 பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி அத பாதியா பங்கு பிரிச்சு 10,000 ஏறவனுக்கு பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. இருங்க இருங்க, 1 2 3 4 5 6 7 8 சார், உள்ள 8 பேர் இருக்காங்க சார். நீங்க 9 இருக்கீங்க, நான் 10வது ஆளு பணத்தை வாங்கிக்கிறேங்க. ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், 10வது ஆள் ஏறிக்காரி, பின்னாடி ஒரு வண்டியில 10வது ஆள் நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நான் வேற ஆளை ஏத்திக்கிறேங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. நான் வரேன் ஆட்டோல. ஏற்பா ஏற்பா. இருங்க, எப்படி உங்க ஆட்டோக்கு 10 பேர் வேணுங்களா? நான் 9வது ஆளா ஒரு ஆளை ஏத்தி விட்டு நான் 10வது ஆளா இருக்கிறேன். போற வழியில ஏறுவாங்கப்பா. ஆனா போற வழியில லேட் ஆகும், நான் உங்களுக்கு இங்க ஏத்தி விடுறேன். அப்படியே சரி ஏற சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? இல்ல வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு, நான் 10வது ஆளு. ஏறுப்பா. நான் 10னே. சரிப்பா. நான் 10. சரிப்பா ஏறுப்பா. அடச்சி ஏன் பொண்டாட்டி மேல உட்கார்றா? என்னையா அது உட்கார விட மாட்டேங்கிறாங்க? சேர் ஓட்டானா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். மனுஷனா இருந்தா ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. அண்ணா நிப்பாட்டுங்களா? அப்படி இங்கே அண்ணா நிப்பாட்டுங்க. பாரு 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 பாரு. இறக்கு 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 இறக்கு. ஆயா ஆயா ஒன்னு காசு கொடு, காசு கொடு. அண்ணன் காசு கொடு, அண்ணன் காசு கொடு. போங்க 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 போலாம் 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 போலாம். ரைட் ரைட். அண்ணா இங்க நிப்பாட்டுங்க, இறக்க போறாங்க. பாடு 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 பாடு. இறக்கு 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 இறக்கு. காசு கொடு, காசு கொடு. காசு கொடுயா வாண்டிலண்ணா.
போலாம்ண்ணா. யோ இடம் தான் காலி ஆயிடுச்சு எதுக்கு போட வேண்டியதானே அட, இருமா அந்த வந்துருச்சுல ஏமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. இறங்கு. காசு கொடுமா. ரோட்லயே பாரு அடிச்சண்ணா என் பொண்டாட்டி மடி மேல உட்காந்து வரியா இடம் இல்லையா? இல்ல சவாரி ஏத்தனையா பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? என்ன பங்கா? ஆ. என்ன ஆட்டோ இது? சேராட்டம். சேராட்டோன்னா என்ன? நீ தான் சொல்ல. நான் சொல்லவா? ஓ 9 பேர் ஏறாங்கல்ல, ஆ. அவங்கிட்ட பூரா பணத்தை வசூல் பண்ணி ஆ. அத சரி பங்கா பிரிச்சு 10,000 ஏறவனுக்கு சரி பாதியா கொடுக்கறதுக்கு பண்ணா சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீலா விடுற காசை குடியா என் ஜீன்ஸ். ஏய்யா, குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நாயை விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன அனும லாக்கப்புக்குள்ள பச்சற மாதிரி சொல்ற. எனக்கு தாண்டா லாக்க போடா. போடா 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 போடா. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்துட்டேன். மிச்ச குத்துல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு நீ. ஆட்டோயா? ஆமா கேள மூதேவி. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்துக்கிட்டு அடிச்சா தான் தெரியும். மூடிக்கிட்டு அடிச்சா அடிபடாத மேல விழுந்து நடத்துமா? ஆமா உன்கிட்ட பங்கு கேட்டா தர முடியும் சொல்லு, தர முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டு இப்படி சிறுபில திரும்ப நடக்கிறீ. தர முடியாதரா? தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவேன் நானு. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா. நான் ஒன்ன விட்டா தரடா. கடப்பாறையா? டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன். சாமியோ நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ 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 ஆ? என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசை குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ என்ன நக்கலா? இதுக்கு பதிலா காசை வர வையா முதல்ல. எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்று தானே யோசிக்கிறாய்? சாமி நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க? யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத கொடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா? நீ யாரு எதை நினைச்சாலும் சொல்லிருன்னு சொன்ன, அந்த வரத்தை கொடு. ஐயோ அதனால் உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு. சிக்கல் வேணா வைக்கல் வேணா. யாயா இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்துவிடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டான்? யோ யோ நில்லியா? யோ போயிட்டானே. சரி இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா? டேய் நாயே, நீ நாசமா பிஸ்கெட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா. நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. 2 பிஸ்கெட் போறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவன்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மள ரொம்ப கேவலமான நினைக்குது. சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டரை விடப்படாது. இந்த பிஸ்கெட்டை நீயே சாப்பிடு. தம்பி டீனர் பழமா? போலாம் ஏறுங்க சார். எவ்வளோமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் ஒண்ணு. ஏயா நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல ஒரு வயலுக்கும். ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா. அவனை நீ நாக்குடா. இருடா நீ. டேய் போடா போடாங்கறல்ல. ஓரம்பு. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கதான் கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகுது எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. யாரு நீ? என்ன அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பையா, நான் வேற ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க.
அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கு. எங்க வச்சா சாவானுங்க. ஏய்! ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? ஆரியா பாம்பு வைக்கிற? டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கலாம் தான் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா நானே? நினைச்சு இல்ல. இல்லையா பொய்யா சொல்றா, பொய்யா சொல்றா. என் கையை ஒடிச்சுதான் சார். ஏன் என் நாள் கையை உடைச்சா? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கையை உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. ராஸ்கல். சார். வணக்கம். இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்கே பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணினா கைங்கரமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா? சார் நான் சும்மா ஃபேமிலிய பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ என்னையா அவன் பாம்பு வைக்க போறான், குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா? சொல்லியா? சொன்னா கேளுங்க சார், அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். ஆமா சார், யாராவது நினைக்கிறீங்க சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன். சொல்லு பார்க்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டியில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்போ உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார்? சேசன்ல பிரச்சனையை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆளுகளா இடைஞ்சலா இருக்கு, தூக்கி உள்ள விடுங்க சார். ஏன்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள். யோ சாமியார, ஒரு 20 ரூபா காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டேயா. இது உனக்கு நியாயமா? இப்பதான் தெரியுது கடவுள் ஏன் மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு. கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா. யோ சாமியார, யோ சாமியே, யோ நீ எப்படியா உள்ள வந்த? நான் எங்கும் வருவேன், எப்படியும் வருவேன். ஐயா உன்னை கையெடுத்து கூப்பிடுறியா. எனக்கு வரமும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னை காப்பாத்து. வரத்தை பூரா நீயே எடுத்துக்க. சரி, காப்பாற்றினோம்.